இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக எஸ்விஎஸ் தீபாவளி ஸ்பெஷல் பலகாரங்களுக்கு எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் முறுக்கு மாவு. வணக்கம். ஊரும் பேரும் என்கின்ற இந்த பதிவுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. குறிப்பா அந்தந்த ஊரை பற்றி சொல்ற போது, தமிழகத்தினுடைய பழமை மிகுந்த ஊர்களை பற்றி சொல்றப்ப அந்த ஊரை சேர்ந்தவர்களே அதை ரொம்ப மகிழ்ந்து பாராட்டி அதை நமக்கு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியா பழமையான நாடு என்பதோடு மட்டுமில்லாமல் தமிழகம் நாகரிகத்தில் முந்திய பெருமையுடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதற்கான ஆதாரங்கள் என்னன்னு பார்த்தா, ஆற்றங்கரை நகரங்கள்ல இன்றைக்கும் உயிரோடு இயங்கி கொண்டிருக்கிற நகரம் இந்த நகரம். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வியாபாரத்தால் பெருமை பெற்றிருக்கிறது, தமிழால் பெருமை பெற்றிருக்கிறது, வீரர்களால் பெருமை பெற்றிருக்கிறது, தெய்வம் வந்து நடமாடிய இடம் என்று திருவிளையாடல் புராணத்தால் பெருமை பெற்றிருக்கிறது. இத்தகைய ஊருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா, பகல்ல மட்டுமில்லாம இரவிலையும் கடைகள் இருந்திருக்கின்றன என்பதற்கு மதுரை காஞ்சி என்ற ஒரு நூல் அல்லங்காடி என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறது. அல்லுனா இருட்டு, அங்காடினா கடை. அங்காடிகள் இரவு நேரத்திலும் கடைகள் இயங்கி கொண்டிருக்கின்றன, இருந்திருக்கின்றன. சரி, இந்த ஊருக்கு வேற பெயர்கள் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இத விளவுமலி மூதூர் அப்படிங்கிறாங்க. விழாக்களை உடைய நகரம் என்று இதற்கு பெயர். அதோடு மட்டுமில்லாம இந்த ஊருக்கு வந்து அவங்க இதை விட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காதான். பதிகளு அறியா பான்மை மூதூர். ஏன் அப்படின்னு கேட்டா, இங்கு பயமின்றி வாழலாம், மகிழ்வோடு வாழலாம், கூடி வாழலாம், நீரும் மற்ற வளங்களும் உடைய ஊராக இந்த ஊர் இருந்திருக்கிறது. படையெடுப்புகளுக்கு அப்பால் இந்த ஊர், இப்ப வேலூர் போன்றவை தரைவழியாக படையெடுத்து வர்ற போது அது முதல் பகுதியா இருக்கும். ஆனா இங்க வந்து தெற்க வந்துடுறோம் நம்ம. இது கடலால் பாதிக்கப்படுமானா இல்லை, ஏன்னா இங்க கடல் அருகில கிடையாது, ரொம்ப தள்ளிதான் இருக்குது. வேறு இயற்கை சீற்றங்கள் மிகுதியா இருக்குமானா இல்லை. இத்தகைய பெருமை. அதெல்லாம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்றோம். தென்னாடு என்றால் இந்த பழம் மதுரையை தான் சொல்றோம். பாண்டிய மன்னர்கள், சேர சோழ பாண்டியர்களில் பழமையான குடியை சேர்ந்தவர்கள் பாண்டியர்கள். இங்க இந்த ஆற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீர்ல இறங்கி குளிப்பதற்கும் நீரை பயன்படுத்துவதற்குமாக படிக்கட்டுகளை அமைத்து படித்துறைகளை அமைத்திருப்பார்கள். இந்த படித்துறைகள் நிறைய அமைந்திருந்ததன் காரணமாக இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேரோடு சில வீதிகள் இருக்கு. பேச்சியம்மன் படித்துறை, அதே மாதிரி செல்லத்தம்மன் படித்துறை. இது இன்னும் அந்தந்த பகுதியை சேர்ந்த இடத்துல அதுக்கேற்றபடியான படித்துறைகள் இருக்கும். இந்த பேச்சியம்மன்கிற ஒரு வார்த்தை கூட, கண்ணகி மதுரையை எரித்த பிறகு அவள் எப்படி கோபங்கொன்று அலைந்தாலோ அதனால் இதற்கு அவள் பேயிரு கொண்டு அலைந்தது போல இருந்தாள் என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. செல்லத்தம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த செல்லத்தம்மன் கோயில் கண்ணகிக்கான கோயிலாக இருக்கலாம் என்று சிலர் கூறுவதுண்டு. இன்னொன்னு, காரைக்காலிலே பிறந்த புனிதவதியாகிய அந்த 63 நாயன்மார்கள் ஒரு பெண் உண்ணாகிய அந்த அடியார் மதுரைக்கு வந்துதான் தன்னுடைய கணவன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன உடனே பேயுரு கொண்டாள் அப்படின்னு சொல்லி, அதனால அவ பேயுரு கொண்ட இடம், அதனால பேச்சியம்மன் அப்படின்னு அந்த இடம் இருக்கு அப்படின்னு அந்த வீதியை பற்றி சொல்றது உண்டு. இது தவிர சுண்ணாம்புக்கார தெரு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. நாடக நடிகர்களுடைய சங்கங்கள் எல்லாம் அங்கதான் இருக்கும். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்வார். மாணிக்கவாசகரே இங்க மதுரையில அமைச்சராக இருந்தவர் தானே, திருவாதூரை சார்ந்தவர். அப்ப அந்த நாடக நடிகர்களுக்கான அந்த வீதி வந்து சுண்ணாம்புக்கார தெருன்னு பேர்ல இருக்குது. அதே போல எழுகடல் தெரு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த எழுகடல் தெருன்னா என்ன அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்தில் தடாதகை பிராட்டியாகிய மீனாட்சி அம்மையை சொக்கநாத பெருமான் திருமணம் முடித்த உடனேயே அந்த அம்மையாருடைய தாயார், மீனாட்சி அம்மையினுடைய தாயாராகிய பாண்டிமாதேவி, அவங்க என்ன பண்ணாங்களா, காஞ்சனமாலான்னு அவங்களுக்கு பேரு. அவங்க
7 கடல்ல சென்று நீராடி வர வேண்டும். இப்ப முக்கடல் சங்கமம் அப்படின்னா நம்ம தனுஷ்கோடியை சொல்லுவோம். அந்த 3 கடல் சங்கமிக்கிற மாதிரி 7 கடல் சங்கமிக்கிற இடத்துல போய் நான் குளிக்கணும்னு சொன்ன உடனே, அதுக்கு நான் பயணப்பட போறேன்னு சொன்ன உடனே தன் கணவராகிய சொக்கநாதர்கிட்ட சொன்னாங்களாம் தடாதகை பிராட்டி. அதுக்கு எதுக்கு அவங்க அங்க போவானே, இங்கேயே வரவழைப்போமே 7 கடலை அப்படின்னாராம். அப்படி அவர் சொல்லி முடிச்சதோடு மட்டுமில்லாமல் அந்த 7 கடல்களும் ஒன்றாக வருமாறு செய்தாராம். அதான் 7 கடல் தெரு அப்படின்னு இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். புது மண்டபத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு 7 கடல் தெருன்னு பேரு. அப்ப கடல் பெயர் கொண்ட தெரு இருக்குங்க, ஆற்று துறைகள் கொண்ட பேர் இருக்குது, தொழில்கள் கொண்ட என்னென்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழிலுக்கு ஏற்ற பெயர்கள் இங்க இருக்குது. இவை தவிர இன்றைக்கும் கூட நீங்க கீழமாசி வீதி அப்படிங்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா அங்கதான் பலசரக்கு வணிகம் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது. தேர் முட்டின்னு நம்ம சொல்லுவோம். தேர் சுற்றி வருகின்ற அந்த பகுதி, அது தேர் எப்போ நிலையா நிக்கிற இடம். இங்கே வாணிபம் நடந்ததுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, மணிமேகலை என்கின்ற அந்த காப்பியத்தை எழுதிய சீத்தலை சாத்தனார் அவர் என்ன வணிகம் செய்தார் என்றால் கூல வாணிகம் அப்படிங்கிறாரு. கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார். பூலம் என்றால் 2 பொருள் இருக்கு. ஒன்று வைக்கோல்னு பேரு, இன்னொன்று பலசரக்குன்னு பேரு. அப்ப பலசரக்கு வியாபாரங்கள் இருந்ததை ஒட்டி அவருக்கு கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்ற பெயரும் இருந்திருக்கலாம். இந்த பெயர்களெல்லாம் நீங்க வைத்து பார்க்கிற போது பெரும் மாட வீதிகள், அதே போல தேரோடும் வீதிகள், கிழக்கு மேற்கு வடக்கு என்கின்ற கோட்டை சுவர்கள், கீழவாசல், மேலவாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசல் என்று அந்தந்த வாசலுக்கு ஏற்றபடியான பெயர்கள், அகழி தெருக்கள், மதுரையை சுற்றியிருந்த தெரு அகழி தெரு என்கின்ற அந்த தெருக்கள் என்று நீர் சம்பந்தப்பட்ட பெயர்களும், தொழில் சம்பந்தப்பட்ட பெயர்களும், செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட பெயர்களும், மன்னர்கள் சம்பந்தப்பட்ட பெயர்களுமாக அத்தனையும் கொண்டு இன்றைக்கும் அதே பெருமையோடு மதுரை விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பழமையும் பெருமையும் மிக்க மூதூரின் பெருமைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். தொடர்ந்து ஊரும் பேரும் பற்றி காண்போம்.